செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, மீதி 4 எபிசோட செப்டம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்து அந்த ஜாம்பிஸ் ஏன் மூளைய சாப்பிடுது? அந்த மூளைய சாப்பிட்டு அது எப்படியெல்லாம் எவால்வ் ஆகுது? வெட்னஸ்டேவோட ட்ரீம்ல ஈனட் சாகுற மாதிரி தான் கனவு கண்டா கூட, இன்னொரு ஆடம் சாக போறாங்கன்ற அந்த ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும். புரொஃபசர் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ணி அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறாரு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். ஆடம்ஸ் ஃபேமிலி ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இதுவரைக்கும் விக்டர் மட்டும் தான் ஹைடா இருப்பான்ற நிலைமையில இன்னொரு ஹைட் வரதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டோரி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த ஒரு ஸ்டோரிய மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த எபிசோடு ஃபுல்லாவே போகும். செகண்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, முதல் 4 எபிசோடு அந்த ஒத்த கண்ணு உள்ள காக்கா ஏன் நிறைய பேரை கொலை பண்ணுது, அதுவும் வெட்னஸ்டேக்கு க்ளோஸ் ஆனவங்களை ஏன் கொலை பண்ணுது, அதுக்கு பின்னாடி இருக்க கல்பிரிட் யாருன்னு சொல்லிட்டு அந்த முதல் 4 எபிசோட்லயே முடிச்சிட்டா கூட, நிறைய சப் ஸ்டோரியை கொண்டு வந்திருந்தா கூட போட்டு கொஞ்சம் டம்ப் பண்ணி விட்டுட்டாங்களோ, அது மட்டும் கொஞ்சம் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒரே